இது வந்து ஆகாய கரடன் கிழங்கு. நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை கடைகளுக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கண் திருஷ்டிக்காக கட்டுறதா சொல்லுவாங்க. ஆகாய கரடன் கிழங்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நஞ்சு முறிப்பான் போல, அதாவது விசக்கடி கடிச்சிருச்சு அந்த மாதிரி அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து ஒரு மிளகளவு எடுத்து நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றுல அது சாப்பிடும் போது நம்ம வந்து அது நஞ்செல்லாம் முறிஞ்சிடும், பேதி வந்து நமக்கு ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன் ட்ரபிள் இல்லாமல் கிளியர் ஆகும்போது பிளட்ல இருக்கக்கூடிய அந்த நஞ்சு எது வந்தாலும் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேதி ரொம்ப ஆகும்போது என்னென்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷம் எல்லாம் வெளியில் வந்துடும், நஞ்சு முறிஞ்சிடும், மயக்கம் தெளிவடைஞ்சிருவாங்க. அந்த போலெல்லாம் பயன்படுத்துறதுக்காக அந்த ஆகாய கரடி கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க. திருஷ்டிக்காகவும் கட்டி தொங்க விடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கடை முன்னாடி கட்டி தொங்க விடும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி தானாகவே வளரும். நம்ம வேற எதுவும் தண்ணி வந்து நம்ம வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. கீழே ஊன்றது அது கொடியா படர்ந்து போகும். தேவைப்படுறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு முற்றத்துல நம்ம வந்து வீட்டு வாசப்படியில சைடில் நம்ம இந்த மாதிரி நட்டுனோம் அப்படின்னா கொடியா படரும் போது என்னன்னா அந்த நஞ்சு உள்ள அந்த தேல் பாம்பு பூரான் அதெல்லாம் வந்து இது தீண்டாது, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வராது, வீட்டு பக்கமோ தோட்டத்து பக்கமோ வராது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கிழங்கு. நம்ம தோல் வியாதி படுறதாமரை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, தோல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம மேலே அரைச்சி மேலே பூசிக்கலாம், லைட்டாக மஞ்சள் கலந்து பூசிக்கலாம். உள்ளுக்கு நம்ம வந்து மிளகளவு எடுத்தா போதுங்க. நம்ம வந்து அருமையான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கிழங்கு, மருத்துவ குணம் கொண்ட கிழங்கு. இது ஆகாய கரடன் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இது நம்ம தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாவோ இல்லை பார்சல் மூலமாவோ அனுப்பிட்டு இருக்கோம். என்னுடைய எண் பார்த்தீங்கன்னா 39, அதாவது 999 476 8761.